ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய இந்த தேதி உன் கண்களில் பட்டுவிட்டதல்லவா? நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயம் நடந்தே தீரும். இனிமேலும் நீ கண்கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ வருத்தப்படும்படியோ உன் வீட்டில் எந்த தவறும் நிகழ்வும் நடக்க விடமாட்டேன் என் தங்கமே. வாழ்க்கையில் மனிதர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய சில தவறுகள்தான் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு, வாழ்க்கை முழுவதும் மறக்கவே முடியாத அளவிற்கு மாபெரும் பரிசுகளை கொடுத்து விடுகிறது. நீ கவலை கொள்ளாதே. நீயும் அப்படி உன் வாழ்வில் சில தவறுகளை செய்துவிட்டுதானே இப்போது மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறாய். இதற்கு முடிவென ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்ற என்னால் முடியும் என் செல்லமே. யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாளாக நீ படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா தனியாக போராடுகிற உனக்குதான் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ கவலை கொள்ளாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதானே. அப்படி இருக்கும்போது ஏன் நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து என்ன செய்ய போகிறோம் என குழம்பி தவிக்கிறாய்? உன்னை குழப்பத்திற்கு உள்ளாக்கும் அத்தனை மனிதர்களையும் மறந்துவிடு. வாழ்க்கை என்பது சில சமயங்களில் நீ விரும்புவதை உனக்கு தருவது கிடையாதுதான். ஆனால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஆசைப்படுவதை அடைவதற்கான தகுதி உன்னிடம் இல்லை என்பது கிடையாது. நீ அடைய நினைப்பதை காட்டிலும் மிகச் சிறந்த ஒன்றை பெறுவதற்கான தகுதியுள்ள ஆளாக நீ இருக்கிறாய். நீ எதிர்பார்த்ததற்கும் ஆசைப்பட்டதற்கும் அதிகமாகவே உன் வராகி அம்மா உனக்கான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அதன் பூட்டு என்பது மிகவும் சிறியதாக தானே இருக்கும். அவ்வளவு பெரிய பூட்டாகவே இருந்தாலும் அதற்கு சாவி என்பது அதைவிட மிகவும் சிறியதாகவே தானே இருக்கும். அப்படிதான் வாழ்க்கையும் மிகவும் பெரியது. அதில் இருக்கும் பிரச்சனைகளும் மிகவும் பெரியதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் அதற்கான தீர்வு என்ன என்பதை, அந்த பூட்டிற்கான சாவி என்ன என்பதை இந்த வராகி அம்மா இப்போது சொல்கிறேன் கேள். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு ஒரு சிறு மாற்றத்தில் தான் இருக்கிறது. அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நீ அறியாமலேயே நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த எல்லா நல் விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி வைப்பேன். இந்த உலகில் நிரந்தரமென எதுவுமே இல்லை என் செல்லமே. உனக்கு இருக்கும் பிரச்சனையும் கூட அப்படிதான். நீ கலங்காதே. நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதும் நடக்கக்கூடிய நாளாக தான் இந்த தேதியை இந்த வராகியம்மா குறித்து வைத்துள்ளேன். மிகப்பெரிய அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது என் செல்லமே. நீ யாரையும் எதிர்பார்த்து வாழவும் வேண்டாம், யாருக்கும் பாரமாக இருக்கவும் வேண்டாம். உனக்கு கிடைத்ததே போதுமென்ற மன திருப்தியோடு உன் வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்துக்கொள். சில சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு உடல் வலிமையை விட மன வலிமை என்பது அதிகம்தானே. உனக்கான மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் செய்து கொடுப்பேன். நீ கவலைப்படாதே. ஏமாற்றம் வரும்போது நிதானமாக யோசித்து பார்த்தால் நாம் எதிர்பார்ப்பதே தவறு என்பது உனக்கு புரிகிறது தானே. ஏனெனில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது உனக்கு சரிவராத விஷயங்கள் கிடையாது. ஆனால் உன்னிடம் வந்து சேர்வதற்கான தகுதியை அந்த விஷயங்களும் அந்த மனிதர்களும் பெறவில்லை என்பதுதான் உண்மை என் செல்லமே. நீ நிதானமாக இரு. நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைத்ததையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் எந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை பார் என் செல்லமே. பணம் என்பது பெரிது என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கூடிய விரைவில் அது உன்னிடம் வந்து சேர்ந்தாலும் கூட அது பல விதங்களில் கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். பணம் இருந்தும் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமானால் அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதுதான் என்பதை உணர்ந்து கொள். உன்னிடம் எந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல தானம் செய்தால் கூட போதுமானதுதான் என் செல்லமே. சாதனை படைக்க பிறந்த மனிதன் நேரத்தையும் காலத்தையும் நல்ல நேரத்தையும் வரும் என பார்ப்பதும் கிடையாது. ஜாதகத்தையும் கிரகங்களையும் ஆராய்ந்து பார்ப்பதும் கிடையாது. சாதனை படைக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், நான் உழைக்க வேண்டும் என எவன் ஒருவன் வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்திருக்கிறானோ அவன்தான் வாழ்வில் வெற்றி பெறுவான். நீயும் அப்படி நேரங்காலத்தை பற்றி யோசிக்காமல்
ஜாதக கோளாறுகள், கிரக கோளாறுகள் என வருத்தப்படாமல் வாழ்வில் முன்னேறி செல்வதற்கான வேலைகளை பார். எல்லா விதத்திலும் உன்னை ஊக்குவித்து உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் அமைத்து தருகிறேன். திறமையான மனிதர்கள் எப்போதும் சந்தர்ப்பங்களுக்காக காத்திருப்பதே கிடையாது. அவர்களே வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். நீயும் அப்படிதான் உனக்கான வெற்றிக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கொள். ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போதுதான் அங்கு தோல்வியே ஆரம்பமாகும். நீ உன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென நினைத்தால் எந்த விதத்திலும் யோசிக்காமல் உன் முயற்சிகளை செய்து கொண்டிரு. இதே முயற்சியை நீ தொடர்ந்து செய்யும் போது அதுவே உனக்கு வெற்றியாக மாறிவிடும் என் செல்லமே. நான் தான் செய்தேன், நான் தான் செய்து முடித்தேன் என மாறுதட்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாலும் உன்னையும் அறியாமல் இன்னொருவர் உந்து சக்தியாகவும் அதற்கான மூல காரணமாகவும் நிச்சயம் இருக்கிறார் தானே? யோசித்துப் பார். இதுவரையிலும் நீ சொன்ன விஷயங்களில் எது சரியாய் நடந்திருக்கிறதோ, எதை செய்து நீ வெற்றி பெற்றிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் உன்னையும் தவிர இன்னொருவர் நிச்சயமாக சம்பந்தப்பட்டிருப்பார். அவர் மூலமாக தானே நான் உனக்கு அந்த வெற்றியையே கொடுத்துள்ளேன். அதே போல இப்போதும் நீ அறியாமலேயே உனக்கான உந்து சக்தியாக இருக்கும் இந்த வராகியம்மா நீ எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். அந்த வானமே இடிந்து உன் தலையில் விழுகிற சூழ்நிலை வந்தாலும் கூட நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? என் வராகி அம்மா எனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார், என்னை காப்பாற்றுவார் என நம்பினால் போதும். நீ துவண்டு போகும் நேரத்திலும் சோர்ந்து போகும் நேரத்திலும் யாருமே இல்லையே என கலங்காதே. ஏதாவது ஒரு உருவத்தில் நான் கண்டிப்பாக உனக்கு துணையாய் வந்து உன் அருகிலேயே நிற்பேன் என் செல்லமே. நீ எதற்காக காத்திருந்தாயோ அதுதான் இப்போது நடக்கப் போகிறது. எந்த நல்ல விஷயம் உன்னிடம் வந்து சேரும் என ஆசையோடு இருந்தாயோ அதுதான் இப்போது உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது. வராகியம்மா எனக்காக எதுவுமே செய்யவில்லையே, நித்தமும் இதையே சொன்னீர்களே, எனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லையே என என்னை பார்த்து நீ கேட்ட நாட்களெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. அதே போல நீ கலங்கி நின்ற நாட்களும் கதறி அழுத நாட்களும் முடிந்து போய் இனி ஆனந்தமான காலம் உன் வாழ்வில் வரப்போகிறது. எல்லா இன்பங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க இந்த வராகியம்மா நான் வந்து விட்டேன் என் செல்லமே. கடப்பாறையை முழுங்கிவிட்டு சுக்கு கசாயம் சாப்பிட்டால் அது ஜீரணமாகி விடுமா என்ன? அதே போலதான் ஒரு சில மனிதர்கள் நல்வழியில் வாழாமல் மனம் போன போக்கில் இஷ்டத்துக்கு தவறு செய்துவிட்டு தவறான விஷயங்களையும் வேலைகளையும் செய்துவிட்டு அப்புறம் மன நிம்மதியை எதிர்பார்த்தால் அது எப்படி கிடைக்கும்? என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் பல விஷயங்களை செய்ய நினைத்திருக்கிறேன். நீயும் என்னுடைய அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டு தைரியமாக உற்சாகத்தோடு உன்னுடைய வேலைகளை செய். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் விரைவில் நடக்கத்தான் போகிறது. உனக்கான எதிர்பார்ப்புகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். எனக்காக நீ சிறப்பாக எந்தவித பூஜைகளும் செய்ய வேண்டும் என நான் எதிர்பார்க்க மாட்டேன் என் செல்லமே. நீ உன் மனதிற்குள் என்னை பக்தியோடு நினைத்தால் போதும். எனக்காக நீ படைக்கக்கூடிய சின்ன சின்ன பிரசாதங்கள் கூட என்னால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவைதான். அது ஒரு சிறு கிழங்காக இருந்தாலும் சரி, இனிப்பு கிழங்காக இருந்தாலும் சரி, அல்லது செம்பருத்தி பூவாக இருந்தாலும் சரி, அல்லது பானகமாக இருந்தாலும் சரி, மாதுளம்பழமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் மகிழ்வோடு இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கொள்வேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.